எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு கீரை அறுவடை தான் பார்க்க போகிறேங்க. இது பாலக்கீரை அறுவடை. இந்த கீரை பார்த்திங்கன்னா 3வது தடவை நான் அறுவடை பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த கீரை வளராதுங்க, அதனால் நான் வேரோடு எடுத்துடுறேன். அது இல்லாத இந்த தொட்டியில் இருக்க இந்த பை பார்த்திங்கன்னா மக்கி போச்சு. அதனால் வேறு பையை மாற்றிட்டு மண்ணையும் மாற்றிட்டு நான் வேறு விதைகள் போடணும். அதனால் இந்த கீரையை வேரோடு எடுத்துடுறேங்க. இந்த பாலக்கீரை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. பாலக்கீரை சப்பாத்தி, பாலக்கீரை பொரியல், பாலக்கீரை கடையல், பாலக்கீரை தோசை, இந்த மாதிரி நிறையா பண்ணலாங்க. நான் இன்றைக்கி தோசை தான் பண்ண போகிறேன். இந்த கீரையை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அப்புறம் நம்ம தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றணும். தோசை ஊற்றினா நல்லா வருங்க. தோசை நல்லா மெத்துன்னு இருக்கும். கசப்பு டேஸ்ட்டெலாம் இருக்காதுங்க. அதனால் இன்றைக்கி நான் தோசை தான் பண்ண போகிறேன். பாலக்கீரை சப்பாத்தி கீழே லிங்க்கில் கொடுக்குறேங்க, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை நேசிப்போம்.